ஒரு நாள் அரண்மனைக்கு மன்னரை காண 2 ஆண்கள் வந்தனர். அவர்கள் மன்னரிடம், அரசே, நாங்கள் தங்களின் பாதுகாவலராக இருக்க விரும்புகிறோம் என்றனர். வந்தவர்களில் ஒருவர் உயரமாகவும் பலசாலியாகவும் ஒரு போர் வீரன் போல இருந்தார். மற்றொருவர் மெலிந்த உடலும் அமைதியான தோற்றமும் கண்களில் தீவிர ஈடுபாட்டுடனும் தெரிந்தார். மன்னர் அவர்களை ஒரு நிமிடம் கவனமாக பார்த்தார். பின்பு 2 பெரிய கற்களை காண்பித்து, 2 மாதங்கள் நாள்தோறும் இங்கு வந்து காலை முதல் இரவு வரை இந்த கற்களை தள்ளுங்கள், பிறகு பார்ப்போம் என்று கூறிவிட்டு சென்றார். மறுநாள் அரண்மனைக்கு வந்தவர்களில் பலமானவன் அதிலிருந்து பெரிய கல்லை தேர்ந்தெடுத்தான். மெலிந்தவன் சிறிய கல்லை தேர்ந்தெடுத்தான். ஆனால் அது கூட அவனுக்கு கனமானதே. இருவரும் முழு வலிமையோடு தள்ளினார்கள். 1 அங்குலம் கூட கற்கள் நகரவில்லை. ஆனால் அவர்கள் தொடர்ந்து வந்து கற்களை தள்ளிக்கொண்டே இருந்தார்கள். நாட்கள் வாரங்களாக மாறின. கைகள் காயங்களானது. ஆனால் கற்கள் அசைந்தபாடில்லை. 1 மாதத்திற்கு பிறகு பதமானவன் கற்களை ஓங்கி குத்திவிட்டு, இது வீண் வேலை, மன்னருக்கு காவலர்கள் வேண்டாம், முட்டாள்கள்தான் வேண்டும் என்று கோபமாக பேசிவிட்டு சென்று விட்டான். ஆனால் மெலிந்தவன் மட்டும் ஒவ்வொரு நாளும் தள்ளிக்கொண்டே இருந்தான். அவனுக்கு சோர்வாக இருந்தது. அரண்மனை காவலர்கள் கேலி செய்து சிரித்தனர். பலமானவன் ஒரு நாள் வந்து, இன்னும் தள்ளிக்கொண்டே இருக்கிறாயா? உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கின்றது, உனக்கு வேலை கிடைக்கப் போவதில்லை என்று கேலி செய்துவிட்டு சென்றான். அந்த இரவு அவன் அழுதான். இதை விட்டுவிடலாமா என்று கூட யோசித்தான். ஆனால் மறுநாள் கண்ணீரை துடைத்து மீண்டும் முயற்சி செய்தான். 2 மாதங்கள் முடிந்தது. மன்னர் திரும்பி வந்தார். மெலிந்தவன் இன்னும் அங்கேயே தள்ளிக்கொண்டிருந்தான். மன்னரை கண்டவுடன் காலில் விழுந்தான். அரசே, மன்னியுங்கள், நான் என்னால் முயன்றவரை முயற்சி செய்தேன், ஆனாலும் கல்லை அசைக்க முடியவில்லை. மன்னர் சிரித்தார். அதை யார் நகர்த்தச் சொன்னது? நான் தள்ளத்தானே சொன்னேன். உன்னை நன்றாக பார். உன் கைகளில் பலமும் கால்களில் வலிமையும் கண்களில் ஒரு தீயும் தெரிகிறது. 2 மாதங்களுக்கு முன் நீ மெலிந்தவன், இப்பொழுது நீ பலவானாக மாறியிருக்கிறாய். நீ தோற்றுவிட்டதாக நினைக்கிறாய், ஆனால் நீ உண்மையில் வெற்றி பெற்றவன். இன்றிலிருந்து நீ என் பாதுகாவலன் என்று மன்னர் பாராட்டினார். ஏன்னா வாழ்க்கை எப்போதும் ஜெயிக்க மட்டுமே சொல்றதில்ல, பல நேரங்களில் தள்ளிக்கொண்டு போறதும் தான் வாழ்க்கை. அப்படி தள்ளுற முயற்சியில தான் நாம வளர்றோம். மலையே அசையாவிட்டாலும் நாம் அசைந்து வளர்கின்றோம்.